வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம முடக்கத்தான் கீரை முடக்கு வலி மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. இது வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது நான் செய்திடுவேன். மாவு ஒரு வாட்டி அரைச்சி போட்டேனாக்கா 2-3 நாளைக்கு நான் விடாமல் தோசை சுட்டு சாப்பிடுவேன். இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கலரிசி, அதுமாரி ரேஷன் அரிசி தான் நான் கலந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த தோசை நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி எந்தெந்த அளவில் வந்து ஊற வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். 1 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கலரிசி சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 4-5 மணி நேரம் கிட்ட இது ஊறட்டும். கீரையை நல்லா கழுவிட்டு ஆஞ்சி இந்த காம்புலாம் வந்து பாருங்கள், இளம் தண்டாக இருந்ததுன்னா இதை நான் அப்படியே போட்டுருவேன். கொழுந்தாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் தான் சத்து இருக்கும். அதனால் இதை நான் கழுவி இருத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 4-5 மணி நேரமாக ஊறி இருக்குது. அரிசியை இருத்துட்டேன். இந்த வெந்தயத்தையும் அரிசியிலே சேர்த்துட்டேன். இது கீரை, இந்த அரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டிட்டு வரேன். இப்படி தான் நம்ம அரிசியில் இந்த கீரையையும் சேர்த்து போட்டு வெந்தயத்தையும் போட்டு இப்படி தான் அரைச்சி எடுப்பேன். இது நல்லா மசிஞ்ச உடனே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை நம்ம வழிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் போட்ட 3 ஆழாக்குக்கு ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை நான் ஆஞ்சி கழுவி எடுத்துக்கினேன். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இதையும் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இந்த கிரைண்டரை கழுவின தண்ணி அதில் ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கரைச்சிட்டு மூடி வச்சுட்டு எல்லா இட்லி மாவு மாதிரியே புளிக்க வச்சுட்டு காலையில் நம்ம பார்க்கலாம். தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இப்போ நான் இதில் வந்து கிரைண்டர் கழுவி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து நைட்டு மாவு அரைச்சி போட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நான் வெளியிலே தான் வச்சுருந்தேன். இப்போ இதை மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நம்ம இப்போ தோசை வார்க்க வேண்டியது தான். நான் வந்து எங்கள் அம்மா வந்து இதில் மாவில் தாளித்து கொட்டி தான் ஊற்றுவாங்க. அதனால் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா உடச்சி போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இப்போ இதில் கலந்து இப்போ வந்து தோசை வார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு மாவு வந்து பக்குவமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு தோசை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டியாக அடை மாதிரி சாப்பிட போகிறீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக ஊற்றணுமா அது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த தோசைக்கு மேட்சாக நான் வந்து ஒரு கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு வந்து கார சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் மேட்சாக இருக்கும். இப்போ நான் வந்து தோசைக்கல் போட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் எண்ணெய் துணியால் தீர்த்தினாலும் சரி, ஒரு பாதி வெங்காயத்தால் தீர்த்துனீங்கன்னா தோசை நல்லா ப்ளைனாக சூப்பராக அருமையாக வரும். தோசை நல்லா மெருமெருன்னு சூப்பராக வரும். இப்போது நல்லா கல் காஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் துணியால் வெங்காயத்தால் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், தோசை வந்து உங்களுக்கு மொத்தமாக வேணுமா மெலிசாக வேணுமா அப்படி பார்த்து நீங்கள் அதில் தகுந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. மொறுன்னு வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். மெலிசாக கொஞ்சம் கனமாக வேணும்னாலும் இது நீங்கள் வாரத்தில் 1 முறை 2 முறை செஞ்சு சாப்பிடும்போது முட்டி வலி, மூட்டு சம்மந்தமான வியாதி, நரம்பு சம்மந்தமானது எதுவுமே உங்கள் கிட்டக்கே வராது. இப்போது இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக என்ன ஆயில் போடணுன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா லைட்டாக அழகாக எடுத்து ஓரம்லாம் கிளப்பி கொடுத்துட்டு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி பதிவு நீங்கள் அதுமாரி செய்து பாருங்கள். இதே மாதிரி கீரையில் வந்து இந்த முடக்கத்தான் கீரையில் காரக்குழம்பு வைக்கலாம், ரசம் வைக்கலாம், சூப்பு வைக்கலாம். முட்டி வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு தோசையில் குழந்தைங்களுக்கு கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்ருவாங்க. அதனால் இப்போலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து வளர்த்தோன்னா இந்த மூட்டுகள்லாம் வந்து நல்லா இருக்கும். இந்த வீட்டில் சுரக்கிற ஆயிலெல்லாம் நல்லா சுரந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த தோசையை நல்லா இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இப்போ நல்லா செவரட்டும்னு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த தோசையை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு வந்து இந்த கார சட்னி மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.